ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பேச கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆதி பாரதி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் நீங்கள் ஏன் இவ்வளோ எமோஷனாக ஆகுறீங்க? உங்கள் கூட நான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாரதி அப்படின்னு பாரதி கன்னத்தை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஆதி. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் துரை அந்த ஆளுங்க கிட்ட, அவங்க லேடிஸ் அவங்க வேலை செய்கிறாங்களா, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்ன இப்படி சொதப்பி வச்சுருக்க? நான் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐடியா போட்டு கொடுத்தேன், ஆனால் நீ அசால்ட்டாக விட்டு நான் என்ன பண்ணுறது தம்பி? அவங்க இப்படி ஆதி வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லை, புதக்குடைக்கு நான் மாட்டியிருப்பேன். அந்த சமயத்துலேயும் ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லாமல் நான் அவங்கள இப்போ காப்பாற்றினேன்ல. ரைட்டு இப்போ இந்த தடவை திட்டம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலில் ஏதோ ஒன்று கலந்துக்கிட்டு இருக்காங்க. கலந்துகிட்டு இருக்கப்போ கரெக்டாக துரையை மடக்கி பிடிச்சிடுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம மரகதம். என்னடா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க, பாலில் என்ன கலந்த, மரியாதையாக சொல்லு அப்படின்னோடனே, எனக்கு அப்போயே தெரியும் உன்னை நான் முதல்ல பார்த்தப்பே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நீ இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்க. ஆமாம், முதல்ல பாலில் என்ன கலந்த அப்படின்னோன்னா, அது ஒன்றும் இல்லை, இந்த பாரதியை அப்படின்னோடனே, ஏன்டா இப்படி தப்பான முடிவு பண்ணுற? இப்படிலாம் நீ முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, மேற்கொண்டு பெரிய சிக்கலை இழுத்து விட்டுருவேன். அப்புறம் நான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் கடைசியில் நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. கரெக்டாக அவங்க திட்டிகிட்டு இருக்க கேப்பில் நீயே என்னை இலக்காரமாக போயிடுச்சுல, அடிக்க வந்துட்டேன்ல. பாரதியும் ஆதியும் சந்தோஷமாக இருப்பாங்க, அதை பார்க்குறதுக்கு நான் சும்மா இருப்பேன்னு விட்டுருவேன்னு நினச்சியா அப்படின்னோடனே, உன்னை யார் அதெல்லாம் செய்ய சொன்னால், அதெல்லாம் நான் பிரிக்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மரகதம் சொல்லிகிட்டு இருக்க கேப்பில் கரெக்டாக அப்பல ரத்னம் வந்தோடனே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இந்த பக்கம் துரை எஸ்கேப் ஆகிடுறாப்புல அங்கேருந்து. ஆமாம், இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு இங்கே அப்படின்னோன்னா, இல்லை நான் சமாளிக்கிறாங்க ஏதோ ஒன்று, நான் உடம்பு சரியில்லை அதான் சாப்பிடலான்ட்டு வந்தேன் அப்படின்னு. ஓ, நடுராத்திரில் குத்துக்கள் மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு என்கிட்ட இவ்வளோ பொய்ய சொல்லிகிட்டு இருக்க, பேசாமல் போய் படுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இந்த பக்கம் பாரதி ஆளை காணுமே அப்படின்னு ஆதியை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஆதி ஃபோன் பண்ணி தமிழை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்டு உங்கள் பின்னாடி யாரோ ஒட்டு கேட்குற மாதிரி இருக்குது, திரும்பி பாருங்கள் அப்படின்னொன்னே பார்த்தா பாரதி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆதி, என்னங்க நீங்கள் இப்போ இந்த பக்கம் எப்போ பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் போகணுன்னா என்னை விட்டுட்டு போயிடுறீங்க, ஃபோன் பேசணுன்னா என்னை விட்டுட்டு போயிடுறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்ட், உங்களை கூட இந்த சமாளிச்சிருக்கேன், ஆனால் இந்த குழந்தைய என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் அம்மா ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னா ஆதி கணத்தை பிடிச்சி கிள்றாங்க நம்ம பாரதி. ஆன்னு கத்துறாப்புல, உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு பேசுகிறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சாரிடி, உன்னை நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னோடனே, எக்ஸாமுக்கு படிக்கணும்ல, அதுக்கு தான் உன்னை இங்கே அழைச்சிட்டு வரல அப்படின்னு. போமா, கேசவன் அங்கிள் கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியல. சரி சீக்கிரம் பார்த்துடலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே ஊருக்கு தானே வரும், வர்றப்போ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டு பாரதி கிட்ட ஆதி பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேணாம், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிறப்ப மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சுக்கிட்டு இருக்கப்ப கேசவன் கரெக்டாக வந்துடுறாங்க. வந்தோடனே அம்மா, என்ன மருதாணி செவக்கலைன்னா என் மேலே இருக்க லவ் இல்லை அப்படின்னு இங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும், சுற்றி இருக்கவங்க எல்லாம். அது ஆதி கரெக்டாக வந்தோன்னே, அது என்ன எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க செவக்கணுங்கிறீங்க, என் பசங்களுக்கு பொண்ணுங்களை வைக்க சொல்லி மாற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் கையை நீட்டுறா அப்படின்னோடனே, உங்கள் விளையாட்டுக்கு நான் தான் மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்னோடனே கரெக்டாக கையை நீட்டி வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க மருதாணி கேசவனுக்கு. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அவங்களே வச்சுக்க போது நம்ம அடுத்தது பண்ணிக்க போகிறோங்க, நம்ம வச்சா என்ன பாரதி, எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னோடனே, அது என்ன விளாட்றீங்களா, எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, யார் பார்த்தா என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் முதல்ல எனக்கு மருதாணி வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆசையாக கேட்டோன்னே சரின்னு கண்ணுலேயே தலையாட்டுறாங்க. ரெண்டு பேரும் தலையாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு வச்சு விட்டுறாங்க. மருதாணி ஆதிக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க வரைஞ்சி. அந்த சமயத்தில் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காப்புலன்னு நம்ம ரத்னம் பார்த்தோன்னா செம்ம கடுப்பில் தினமும் மரகதமும் பேசிகிட்டு இருக்காங்க. பாரு, அவங்க மருமக லவ் பண்ணிகிட்டு இருக்கதை எவ்வளோ ரசித்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, நான் என்ன எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்க்குறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே அதான் தெரியுது உங்களோட சந்தோஷம் லட்சணம், பேசாமல் ரூமில் போய் ஓரமாக இருங்க, இங்கே எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்காதீங்க அப்படின்னு மணி முன்னாடியே சத்தம் போட்டோன்னா மணியும் பேசாமல் இருங்க அப்படின்னோன்னே, சாரதா கிட்ட அறிவு சொல்லிகிட்டு இருக்காப்புல, இங்கே பார்த்தியா மருதாணி வச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, லதாவோட அம்மாவும் இங்கே வந்துடுறாங்க. பாரதி கிட்ட பேசாமல் அவங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே லதாவை சத்தம் போடுறாங்க, நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மருதாணியை வச்சுக்கிட்டு என்ன விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே, இல்லை நாங்கள் காயணும்ல, அடுத்து பாட்டுக்கு பாட்டு விளாட போகிறோம் அப்படின்னு இந்த பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்க கேப்பில் சாரதா இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், பேசினா ஆதி கோவப்படுவான், பாரதி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்ம வேறு இடமா பார்ப்போம், வேறு நேரம் அப்படிங்கிறாங்க. அதோட முடிக்கிறாங்க.